பூஜை எல்லாம் ஒழுங்கா முடிச்சீங்களா? அம்பாளுக்கு ஒண்ணும் குறை வைக்கலையே? ஒன்னும் குறையில்லை. உங்களை கேட்கல, கடவுளை கேட்கிறாரு. விளையாடாத தம்பி, வருஷம் வழக்கமா செய்யறத இந்த வருஷம் செஞ்சிருக்கேன். அப்பா பொன்னுசாமி ஐயா, நம்ம கீழக்கரையில இருந்து நமக்கு வந்து சேர வேண்டியதெல்லாம் காலாகாலத்துல வருதோ? ஒழுங்கா வந்துட்டு இருக்குங்க. அப்ப நீங்க எல்லாம் புறப்படலாமே. சரிங்க. வந்திருக்கேன். அவர் தான் சமையலா வீட்டுல. வராங்க. ஏடா தம்பி, பூஜைக்கு வர சொன்னா பூஜை முடிஞ்ச உடனே வர்றியா? அதை ஏன் கேக்குறீங்க? இவளை வெளியே கூட்டிட்டு போன்னு சொன்னாலும் சொன்னீங்க. உபத்திரவம் தாங்க முடியல, அதனால தான் லேட்டு. ஏம்மா, எஸ்டேட் எல்லாம் சுத்தி பாத்தியா? பாத்தாளா? லங்கு லங்குன்னு மிதிட்டா செடியெல்லாம். அட தம்பி, என் மருமகளை ஒண்ணும் சொல்லாதடா. சுந்தரி, எங்க தோட்டங்களை பாத்தியே, எப்படி இருந்துச்சு? எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கிற தோட்டங்களையும் அருவிகளையும் பார்க்க பார்க்க பரவசமா இருந்தது. அருவியுமா பச்சையா இருந்தது? மறுபடியும் ஞாபகப்படுத்தாதா? ஐயா, இவ அருவியை பார்த்தா அதுல குதிக்கணுங்கிறான், மலையை பார்த்தா உச்சியில போகணுங்கிறான், பள்ளத்தை பார்த்தா உருளணுங்கிறான். ஏமாமா, இது ஒரு டைப்பான வியாதியா இருக்குமோ? எஸ்டேட்டுக்கு புதுசு இல்ல, எல்லாம் போக போக சரியா போகுது. சுந்தரி, வருஷா வருஷம் காலாகாலத்துல மழை பெய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த பூஜை. பூஜை முடிஞ்ச உடனே புது தம்பதிகளுக்கு புடவை வெட்டி கொடுக்கறது பழக்கம். இந்த வருஷம் பூஜைக்கு அந்த புது தம்பதிகள் நீங்க தான். அடுத்த வருஷம் பூஜைக்கு நானும் சச்சிவந்தானந்த புது தம்பதிகள். டேய், என் சம்சாரத்தோட தம்பின்னு சும்மா விடுறேன்டா. எங்க அக்கா புருஷனை நானும் பார்த்துட்டு இருக்கேன். சரி, அப்புறம் பேசுவோம். உசாரியா ஐயா, அப்படி வாங்க, அதை அப்படி கொடுங்க. உங்க கையாலே அந்த புடவை வேட்டியை வாங்கி தம்பி பையிட்ட கொடுங்க. தேங்கோடா. மகமாயி தாயே, இந்த வருஷம் நல்லா மழை பெய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த வேஷ்டி நீ கட்டிக்க, புடவை சுந்தரிகிட்ட கொடு. வா வாங்கடா. வா. ஆமா, ஒரு தம்பதான் இந்த வருஷம் மழை நல்லா பெய்யுமே. ஏன்னா நம்ம புது தம்பதிகள் பாரு, மூஞ்சி மோர கட்டை. ஏங்க, புடவை நல்லா இருக்குல்ல? ஆமாக்கு. ஐயா, என்ன இதெல்லாம்? ஏன் நான் அன்னைக்கு சொல்லல ஒரு சடங்கு இருக்குன்னு? அதுதான் இதெல்லாம். எதுவும் மரப்படி செய்யணுங்கிறது அவருடைய ஆசை. ஆமா, சந்தனத்தை எடுத்துக்கமா. எடுத்துக்கம்மா. அவன் கழுத்துல தடவுமா. ஐயா, தடவு. தம்பி, சந்தனத்தை எடு, கழுத்துல தடவு. தடவுடா. சச்சோ, சந்தன பலாவை எடு, சந்தனத்தை இங்க தடவு. இவனுக்கு சந்தனத்தையா தடவுறது? சாம்பார கொண்டாந்து தடவு. டேய், இதெல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு செய்யற சடங்குடா. அடுத்த வருஷம் எப்படி எங்களுக்குள்ள கல்யாணம் நடக்க போகுது? ஐயே, மூஞ்சிய பாரு. கண்ணா, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தம்பி, பழத்தை ஒண்ணு கையில எடு. ஆமா, கையில போடு. அதே மாதிரி நீ ஒரு பழத்தை எடுத்துக்கமா. அண்ணே, போடு. என்ன புளி புளிக்குதா? புளிச்சாலும் பரவாயில்ல. சச்சோ, ஆகாட்டே மது சார், ஒரு பழம் இருக்க. சும்மா இரண்டா, சும்மா. தம்பி, பால் டம்ளர் எடு. கட்ட 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 கட்டன்னு குடி. பாக்கி அங்க கொடு. மிச்சம் வைக்காம குடிமா. குடி குடி. ரெண்டு பேரும் எழுந்துருங்க. என் பின்னால வாங்க. தம்பி, போறவங்க கூட்டிட்டு போ. ஐயா, கூட்டிட்டு போ. போமா. நீங்க எங்கே நின்றுட்டு இருக்கீங்க? கீழே வாங்க. என்ன இது? இந்த கிழமை சும்மா இருக்க மாட்டார் போல இருக்கு. எதுக்காக இதெல்லாம்? ஐயோ, ஐயா, இது என்ன இதெல்லாம்? எல்லாம் எனக்கு தெரியும். உள்ள போ. உள்ள போனா போயிடும். ஓரியா இல்ல உள்ள
வேகமாகும், கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் இருக்கும். இன்னும் ஒரு டேக் ட்ரை பண்ணுமா? ஏங்க ஏங்க ஐயோ என்னங்க இதெல்லாம்? என்ன கேக்குறியா? இது கட்டு, இது கூஜா, இது பழம், இது லட்டு, இது மைசூர் பாக்கு. ஜிலேபி செய்யல, அதனால வைக்கிறேன். வர வர இந்த பெரியவருக்கு மூளை கோளாறாயிட்டு வருது. அவர் என்னங்க செய்வார் பாவம்? நம்ம 2 பேரையும் தம்பதின்னு நினைச்சுக்கிட்டு. தம்பதி மறுபடியும் ஏதாவது சொன்ன எனக்கு கெட்ட கோபம் வரும். ஆமா. என்ன சிரிப்பு? ஒண்ணுமில்ல, நீங்க கோச்சுக்கிட்டு சத்தம் போட்டா என்ன உடனே கூப்பிடணும்னு ஐயா சொல்லிருக்காரு. அது ஞாபகம் வந்துச்சு. இப்ப எப்படி கூப்பிடுங்க? நீ ஏன் பேச மாட்டேன்? உங்க வீட்டுல அப்பன் தொல்லை, சித்தி கொடுமை, நீ ஓடி வந்துட்ட, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இதெல்லாம் உனக்கு வேடிக்கையா இருக்குல்ல? உண்மையிலே இதெல்லாம் எனக்கு வேடிக்கையாதாங்க இருக்கு. பார்வை பேச்செல்லாம் சரியில்லை, எனக்கே நம்பிக்கை இல்லை. சுசுந்தரி, சுசுந்தரி, சுந்தரி கீழே வந்தாளா? மேனேஜர் சார், சச்சு மேல வந்தாளா? நான் சுந்தரியை தேடிட்டு வந்திருக்கேன். நான் சச்சுவை தேடிட்டு வந்திருக்கேன். சுந்தரி மேல இல்லடா. சச்சு கீழே இல்லையே. விளையாடுறியா? நான் ஏன் விளையாடுறேன்? 2 பேரும் நிச்சயமா கீழே இல்ல. எங்க போனா? எங்க போனா? சுந்தரி, சுந்தரி, சச்சு, சச்சு, சுந்தரி, சுந்தரி, மனசுல களங்கமே இல்லாம இவங்க இப்படி சுதந்திரமா வேலை செய்யறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கு தெரியுமா? நீ பட்டணத்துல இருந்து வந்தவ, அதனாலதான் உனக்கு எதை பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கு. ஏனுங்கம்மா, உங்க நம்ம வீட்டுல இருந்து வர்றாங்க. நம்ம துறையான மேனேஜர், அவங்க சம்சாரம். கும்பிடுறேங்கம்மா. எனக்கு இந்த மரியாதை எல்லாம் வேண்டாம். இப்ப வேலை செய்துகிட்டு இருக்கீங்களே, இதை எனக்கு கத்து தரீங்களா? அதோ சச்சு, அதோ சுந்தரி, அதோ சச்சு, சுந்தரி, சச்சு. ஏன்டா இப்படி ஏலம் கூடுறீங்க? ஏமா நான் அங்க தேடுற இங்க நிக்கிறீங்க? இல்லப்பா, காலையில எழுந்த உடனே இந்த இடத்துல பாக்கணும், இவதான் என்ன கூட்டிட்டு வந்தா. ஏமா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எப்பவுமே வெளியில இந்த பெண்களோட பெண்களா காட்டுல வேலை செய்யணும் போல ஆசையா இருக்கு. நீ வேலை செய்யணுமா? இவன் மொண்டாட்டி தானே? மாமா, இனிமே ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய கூலி மிச்சம். ஏன் சச்சோ, இங்க எல்லாம் என்ன காத்து அடிக்குது? நீ இந்த காத்துல நடந்தனாக்கா ஜுரம் வந்துடாது. முகூர்த்த நாள் இன்னைக்கு என்ன பண்றது? யாரா உனக்கு முகூர்த்த வச்சு தலையரா? ஓங்க அரஞ்சனா அதான் நடக்காது. நீங்க அரைஞ்சா அக்கா கிட்ட சொல்லுவேன், அக்கா உங்களை அறைவாங்கல. இப்படியே பயமுறுத்துறானே. மது என் சார்புல ஒண்ணு வைக்க. அப்படி போடு. சுந்தரி, நம்ம பெரிய பங்களாவுக்கு புறப்படு. ஐயா, நீங்க அவளை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் காட்டு பங்களாவுக்கு போறேன். வாடா. என் மருமக என் கூட இருக்கும்போது காட்டு பங்களாவுல உனக்கு என்ன வேலை? மாமா, அவங்க வீட்டுல இருக்கிறதா நல்லது. அப்பதான் எனக்கும் சச்சுக்கும் நிம்மதி. ஆமா மாமா, உங்களை கெஞ்சி கேக்குறேன். நானும் அவர் கூடவே காட்டு பங்களாக்கு போயிடுறேன். அடிக்கடி வந்து உங்களை பாத்துட்டு போறோம். அவன் தான் என்னமோ வளர்றானா, நீ என்னம்மா? மாமா, நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க. நான் இவரோடவே போறேன். ஐயா, ஒத்துக்காதீங்க, ஒத்துக்காதீங்க. இவ என் கூட வந்தா எனக்கு தான் தொல்லை. பாத்தீங்களா மாமா, நான் இவரோட இருந்தா பெரிய தொல்லையும். எடா, கூட இருந்தா தொல்லையா? உன்னை 4 பேர் மத்தியில அடிக்கப்படான்னு பாக்குறேன். ஐயோ, கைய கொண்டா, கொண்டா கைய. ஐயோ, புடிமா. ஐயோ, ஐயோ, ஐயோ. காட்டு பங்களாவுக்கே நீ போமா. இவன் கூட போய் குடும்பம் நடத்து. அப்பதான் இவன் சரிப்பட்டு வருவான். கைய போட்டிட்டு போ. மாமா, அங்க ஏதாவது தகராறு பண்ணாரு, ஓடி வந்து சொல்லு, உரிச்சு எடுத்து விடுறேன். புடிக்க போடா, கைய விடாத. என்ன நீ பெரியவருக்கு முன்னாலே என் கூட காட்டு பங்களாவுக்கு போறேங்க? ஐயோ, அந்த பெரியவர் வீட்டுல இருந்தா நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு தொல்லை பண்றாரு. அங்க போயிட்டோம்னா பிரிஞ்சே இருக்கலாம்ல. ஓஹோ, அப்படி நினைச்சியா? சச்சு, சச்சு, எழுச்சி உட்காரு. நான் சௌந்தரியை பார்த்திருக்கிறேன் கேலண்டர்ல. நீ இப்படி படுத்திருக்கிறத பார்க்கும்போது
எனக்கு என்னமோ பண்ணுது, மனசு கெடுது ரொம்ப. சிச்சி சச்சு சச்சு, இப்ப நீ உட்கார்ந்துருக்கிய இந்த போஸ் என்ன இன்னும் கிடக்குது ரொம்ப. ஐயா பெரிய தொந்தரவா போச்சு. சச்சு சச்சு, எனக்கு வர கோவத்துக்கு நான் அறைய போறேன். அதுக்கெல்லாமா இப்ப நீ உட்கார்ந்து இருக்கிற போஸ் அவ்வளவு நல்லா இல்ல, முன்னால உட்கார்ந்து அதே மாதிரி உட்காருக்கண்ணா. இப்ப நீ போறியா இல்லையா? விடு, என்ன விடு. நான் விட மாட்டேன், விட மாட்டேன். என்னடா அது? இதாயா ரதி மன்மதன் போஸ். என்ன 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 நடந்ததுங்க? சொன்ன ரதி மன்மதன் போஸ்ன்னு. ரதி மன்மத போசா? என் மக ரதி சரி, நீ மன்மதனா? ஏண்டா மதவன்மத்தா, நீ மன்மதனா? மடையா காலங்காத்தால ரதி மன்மதம். அக்கா விட்டு சொல்லிடுவேன். வேணா வேணா, ஏண்டா பெரிய மனுஷன் ஒண்ணு கண்டிக்கப்படாதடா ராஜா. மாமா நீ 1000 தடவை என்ன மாமான்னு கூப்பிடு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவசரப்பட்டு நான் மருமகனே அப்படி நட மாட்டேன். ஆனா உன்னை சுத்தி என் கண்ணு வட்டமிட்டுக்கிட்டே இருக்கும். மாமா கண்ணு இருக்குதே, நல்ல கண்ணு, தூங்கும் போது கூட முடிச்சுக்கிட்டே இருக்கும். சி போக மாமா, போக்கிறீ மாமா. பய நல்ல பயதான், இருந்தாலும் நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கணும். இதயத்தின் படிகளில் நான் தவழ்ந்து கொண்டே மேல் நோக்கி வருகிறேன். என்னை நீ ஏற்றுக்குழந்து கெஞ்சி கேட்கிறான் அருண். அவள் சிரித்தாள். அவனுடைய அந்த பேச்சுக்காக அல்ல, தன்னுடைய இதயத்தின் வாசலை என்றும் அவனுக்காகவே திறந்து வைத்திருப்பவள் அவள். ஆனால் பெண் அல்லவன். தன்னுடைய காதலை இவ்வளவு சீக்கிரம் அவனிடம் சொல்லிக் கொள்ள விரும்பவில்லை. அவன் மறுபடியும் அவளை பார்த்தான். அவள் அவனை பார்க்கிறாள். இருவருமே சொர்க்கத்தின் முதற்படி நின்று கொண்டிருந்தார்கள். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்க அப்படியே போயிட்டு வந்து. அவர்களுடைய முதல் சந்திப்பில் ஒரு ரசமான சம்பவம். அருண் பெரிய பணக்காரன், கார் வைத்திருப்பவன். ஒரு நாள் பீச்சில் காரில் போய்க் கொண்டிருந்த போது ஒரு பெண் தன்னந்தனியாக பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தாள். அவள் அவனை தட்டி அழைத்தாள். அருண் பயத்தோடு காரை நிறுத்தினான். அவளை பற்றி ஒன்றுமே தெரியாத நிலை. அவள் யாரோ, எப்படிப்பட்டவளோ, வேறு வழியின்றி காரில் ஏற்றிக்கொள்ள நேர்ந்தது. ஒவ்வொரு திருப்பத்திலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் இடித்துக் கொண்ட போது உள்ளங்கள் ஒன்றியது. என்ன லலிதா, என்னுடைய கேள்விக்கு என்ன பதில் என்று மறுபடியும் அருண் கேட்க அவள் மௌனமாக சிரித்தாள். அவன் அவளை தொட்டான். அவள் பதுமையாக இருந்தாள். அருகில் சென்றான், அவளை வாரி எடுத்துக்கொள்ள. பின்பு அவன் அவளை அணைக்க, அவள் அவனை அணைக்க, சொர்க்கத்தின் படிகளில் மேல் நோக்கி போய்கொண்டே இருந்தார்கள். இத பாருங்க, நீங்க இப்படியே புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்க வாழ்க்கை பூராவும் வெறும் கற்பனையிலேயே முடிஞ்சிடும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயே உங்க மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் சொல்றேன். மது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அழகான இடத்தையும் தங்கமான உங்களையும் நான் விட்டு போறதா இல்ல. இனிமே எப்போ நான் இங்கதான், உங்க கூட. போய பெரிய தொல்லையா இருக்கு. மேனேஜர் ஒரு வேலை சொல்றான், அந்த பையன் ஒரு வேலை சொல்றான், இந்த பையன் ஒரு வேலை. பேசுறீங்க பொறுப்பில்லாத பத்திரா என் முன்னால கள்ளீங்க கள்ள. உங்ககிட்ட என்ன சொல்றேன், தோட்டத்துக்கிட்ட போய் பாலத்துல வேலை செய்ய சொல்லலாம். இங்க நட கிடைக்கிறீங்க, இங்க நட கிடைக்கிற, என்ன கிடைக்கிற? நீங்க பாலத்து பக்கம் போக சொல்றீங்க, மேனேஜர் வேற ஒரு பக்கம் போக சொல்றாரு. நாங்க எங்க போறது? எவன்டா மேனேஜர்? நான் கொடுக்கறேன்டா மாசம் மாசம் 300 ரூபாய். நான் சொல்லடா, நான் சொன்னா முதலாளி சொன்ன மாதிரி, முதலாளி சொன்னா நான் சொன்ன மாதிரி. போடா அறிவேட்ட கழுதைங்களா, போடா. யாரை பார்த்து கழுதைங்கிறீங்க? போடா. முத்தண்ணே நீங்களா? ஒண்ணு இல்ல, சும்மா பேச்சுக்கு சார். நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்க என்ன, நீ போங்கப்பா, நீங்க போங்க. நம்ம அந்த கிளை இருக்கு, இதோட பெரிய தொல்லைங்க. யாரை பார்த்தாலும் மிரட்டுறான்னு சொல்லிட்டே இருக்கிறான். என்னால சும்மா இருக்க முடியல. அதை விடுங்க, என்ன பத்தி தெரியும். நம்ம எல்லாம் ஒரு ஜாதி, தொழிலாளிகள் வாழ்க, முதலாளிகள் ஒழிகண்டு. ராத்திரி 12 மணிக்கு எத்தனை வாட்டி நான் கொடியை பிடிச்சி வச்சிருக்கிறேன், அதை அவன் பாக்குறதே இல்ல. ராத்திரி 12 மணிக்கு முதலாளி அவன் தூங்கிடுறான். அதெல்லாம் போட்டா கொடுங்க. நம்ம வீட்டுல எப்படிங்க இப்ப பிரசவம் ஆயிடுச்சா? இப்ப என்ன ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? எனக்கு இந்த கல்யாணமே ஆகல. அதான் பிரசவம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? அதான் அண்ணன் சொல்லிட்டேன்பா. நீங்களா போங்க, நீங்களா போங்க. நீ ஒண்ணு மனசுல வச்சுக்க, நீங்க போங்க. என்னடா இவர் பிரசவிக்கலன்னு பார்த்தா, இவருக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு இப்பதான் எனக்கு